நம்ம திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இப்படிலாம் பேசுவாருன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கவே இல்லைங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை கடுமையா சாடி இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை பயங்கரமா புகழ்ந்திருக்காரு, வெளிப்படையாவே புகழ்ந்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக காவல்துறை குறித்து ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கு எதிராக முதல்வர் சொன்ன அந்த கருத்துக்கு எதிராக பல பேர் இப்போ எதிர்ப்புகள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட், வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இந்த பார்லிமெண்ட் செஷன்ல கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தமிழகத்துல இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக பேசியிருக்காங்க. இஸ்லாமியர்களே வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக போராடுறாங்க. அது குறித்தும் நாம விலாவரியா பார்க்கலாம். கடைசியாக சில முக்கியமான துண்டு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம சொல்லுவாங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அதானியை நீங்கள் சந்தித்தீர்கள். அதுக்கு முதலமைச்சரிடம் வந்து நேரடி பதில் வரலை. அதை நேற்று ராமதாஸை பற்றி அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு ஸ்டாலின் சொன்ன பிறகு பெரிய அளவில் கண்டனங்கள்லாம் எழுதினோடனே ஏடிஎம்கே ஐடி விங்லேருந்து போட்ட வீடியோஸ், அந்த ட்வீட்டு சட்டையரில் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா மிஸ்டர் ஸ்டாலின்? பதில் வந்து கேள்வி வந்து நீங்கள் ஜூலை 10ஆம் தேதி அதானியை சந்தித்து சித்தரஞ்சன் சாலையில் பேசுனீங்கன்றது ராமதாஸோட குற்றச்சாட்டு. சிம்பிள் கொஸ்டின், அதானியை நீங்கள் சந்தித்தீர்களா இல்லையா? பதில் எஸ் ஆர் நோ. அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு பதில் இல்லாமல் எதையும் முதலமைச்சர் பேசுவார். இப்போ இந்த இஷ்யூ எடுத்து ஐடிவிங்க ட்ரெண்ட் பண்ண வைக்க முடிஞ்சது நேற்று. ஸோ கட்சி வந்து உயிர்ப்புடன் தாங்க இருக்குது. திமுகன்ற ஒன்று இருக்க வரைக்கும் அண்ணா திமுகன்னு ஒன்று இருக்குங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தீசிஸ் ஆன்டி தீசிஸ், புரியுதுங்களா? நாளைக்கு 5 வருஷம் கரெக்டாக ஆட்சி முடிகிற நேரத்தில் வரக்கூடிய தேர்தலில்ங்க திமுக வேணுமா வேணாமான்றது ஒற்றை கேள்வி தான் மேலே எழும்பி நிற்கும். அப்போ திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பெரும்பாலானவங்க அண்ணா திமுக பக்கம் தான் வருவாங்க. சோ இவ்வளவு நாள் திராவிட மணியா பார்க்கப்பட்ட நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இனிமே ஊபிஸ்கள் பார்வையில அண்ணா திராவிட மணி அப்படின்ற மாதிரிதான் பார்க்க போறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களுக்கும் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் செமையா சண்டை வந்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல நிறைய பேர் இவரை சங்கின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சங்கி மணி அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவரு அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு இல்லையா? சோ இதுக்கப்புறமா அண்ணா திமுகவா, ஆமா அனைத்து இல்ல அண்ணா திமுக மணி அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஊபிஸ்கள் பார்க்க போறாங்க, கூப்பிட போறாங்க. ஆக்சுவலா நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு லெப்ட் ஐடியாலஜிஸ்ட். அதனாலதான் அவரு திமுகவிற்கு பயங்கரமா மூட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் ஆல்சோ கம்யூனிஸ்டுகளுக்கும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு. பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சண்டை நடந்தது. அப்போத்துல இருந்து இந்த கம்யூனிஸ்டுகளும் பாத்தீங்கன்னா திரு மணி அவர்களை சங்கி, இவர் வந்து அவரு, இவர் வந்து இவர் அவர்கிட்ட காசு வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கம்யூனிஸ்டுகள் பேச ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, கம்யூனிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, விசிகாக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நடுவுல என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்பெல்லாம் இத மாதிரி நேரடியா திமுகவிற்கு எதிராக பேசுறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசுறாரு, நம்முடைய பப்புஜிக்கு எதிராக பேசிட்டு வராரு. இங்க திரு மணி அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண பாக்குறேன். ஏன்னா ஒரு சில பொய்கள் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அந்த பிரஸ் மீட்ல நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸுக்கு வேற வேலை இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த கருத்துக்கு எதிராக இங்க எதிர்வினை ஆற்றியது அதிமுக கிடையாது. அதிமுக பண்ணவே இல்லை. பாமகவும் பாஜகவும் தமிழகத்துல இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி கட்சிகளும் தான். எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பாமக பாஜக கூட தான் கூட்டணியில இருக்காங்க. அவங்க என்டிஏல ஒரு அங்கமா இருக்காங்க. சோ இதுல ஏன் அதிமுக தலையிட போறாங்க? திரு ராமதாஸ் அவர்கள் தமிழகத்துல தவிர்க்க முடியாத மூத்த அரசியல் தலைவர் அப்படிங்கிற ஒரு நினைப்புல பரந்த விரந்த மனப்பான்மையோட இந்த அதிமுக எதிர்வினைகளை ஆற்றி இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுக அப்படிலாம் பேசுமா? அவங்களுக்கு அந்த அளவு பரந்த விருந்த மனசுதான் இருக்குதா? அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் என்ன? எம்ஜிஆர், ஜெயலலிதா, அவ்வளவுதான். இவங்க 2 பேர் மட்டும்தான். திமுகவிற்கு எதிராக இங்க ட்ரெண்ட் பண்ணது யாரு அப்படிங்கிறத திரு மணி அவர்கள் சரியா பார்க்கல போல. திரு மணி அவர்கள் சொல்றது எல்லாமே நடந்ததுதான். ஆனா அது எல்லாமே பண்ணது தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணி கட்சிகள் தான் பண்ணாங்க, அதிமுக பண்ணல. அதிமுகக்குள்ளேயே ஆல்ரெடி 1008 பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதும் திரு எஸ்பி வேலுமணி இருக்காரு இல்லையா, அவரு நயினார் அவர்களை, பாஜகவை சேர்ந்த நயினார் அவர்களை சந்திச்சிருந்தாரு. அதனாலேயே இந்த அதிமுக காரங்க விழிப்புதுங்கி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இத மாதிரிலாம் அவங்க பேசுவாங்களா? நெவர். சோ மணி அவர்கள் வேணும்னே தான் இது மாதிரி அதிமுக சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு. மணி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மைதான்.
ஆனா அதிமுக பண்ணதுன்னு சொல்றாரு இல்லையா, அது மட்டும் தப்பு. அது பண்ணது எல்லாமே தமிழக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான். அடுத்ததாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக காவல்துறை குறித்து சொன்ன சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த நியூஸ் கார்டை பாருங்க. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானது தமிழக காவல்துறை. ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையாக தமிழக காவல்துறை செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் காவலர்கள் போற்றக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளது. குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதே நமது இலக்காக இருக்க வேண்டும். மக்களின் நிம்மதியை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறையிடம்தான் உள்ளது. கடைநிலை காவலர்களிடம் கூட உயர் அதிகாரிகள் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டும். குற்றவாளிகளை பிடிப்பதை விட குற்றங்களை தடுப்பதே முதன்மையான பணியாக இருக்க வேண்டும். மக்களுக்கு உங்கள் மீது பயம் இருக்கக்கூடாது, மரியாதை தான் இருக்க வேண்டும். சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. இப்போ நெட்டிசன்கள் மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் எழுப்பிய கேள்விகளை நாம ஆதாரத்தோட பார்க்கலாம். திமுகவுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியா இல்ல, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, திமுக வந்ததுக்கு அப்புறமா தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து 2021 இருந்து இப்ப வரைக்கும் எல்லா எதிர்கட்சிகளுமே சொல்றாங்க. என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, தினம் எவ்வளவு செய்திகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நாமளே கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையாலேயே நம்முடைய தமிழக காவல்துறை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானது தமிழக காவல்துறைன்னு சொல்றாங்க இல்லையா, அது தப்பு. நம்முடைய தமிழக காவல்துறைக்கு இணையா வேற யாருமே கிடையாது. தமிழக காவல்துறை மாதிரி இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் சொல்லணும். அவங்களுக்கு இணையாக தமிழக காவல்துறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. தமிழக காவல்துறைக்கு இணையாக இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அந்த அளவு திறமை மிக்கவர்கள் தான் நம்முடைய தமிழக காவல்துறையினர். தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழக காவல்துறைக்கு சுதந்திரமே இல்ல, காவல்துறையினர் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு. ஒண்ணும் இல்லைங்க, திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில அங்க பாதுகாப்புக்கு வந்திருந்த பெண் காவலர்களை சீண்டிய திமுகவினர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதே மாதிரி ஒரு பெண் காவலரை ஒரு கோவில்ல திமுக காரர் ஒருத்தர் பலாருன்னு அரைஞ்சாரு, பப்ளிக்ல அரைஞ்சாரு. அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க? சரி, இப்போ உங்களுக்கு சில நியூஸ் கார்ட்ஸை காட்டுறேன், நீங்களும் பாருங்க. காவல் நிலைய மரணமாக வழக்கு பதிவு. புதுக்கோட்டையில விசாரணைக்கு சென்ற இளைஞர் உயிரிழந்தது காவல் மரணமாக வழக்கு பதிவு. போதை மாத்திரை பயன்படுத்திய புகாரில் விக்னேஸ்வரன் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். இப்போ இந்த ஒரு இமேஜை பாருங்க. இந்த இமேஜ் பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேங்கை வயல்ல ஒரு கேவலமான ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருந்தது. இப்ப வரைக்கும் அத மாதிரியான மோசமான காரியத்தை செஞ்சது யாருன்றத கண்டுபிடிக்கவே இல்லை. இது நடந்து 1 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. ஆனாலும் இப்ப வரைக்கும் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை. இப்ப இத பாருங்க. எந்த கொம்பனாலும் ஊட்டியில் நவம்பர் 9ஆம் தேதி லஞ்ச பணம் 11,70,000 ரூபாயுடன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கையும் களவுமாக பிடிபட்ட கமிஷனர் ஜஹாங்கீர் பாஷாவை திருநெல்வேலி மாநகராட்சி உதவி கமிஷனராக நேற்று நியமித்து அரசு உத்தரவு. இத பாருங்க. சீருடையில் இருந்த ராணுவ வீரரை தரதரவென்று இழுத்து சென்ற காவல்துறை. அரியலூரில் பரபரப்பு. கடைசியா இத பாருங்க. விவசாயிகள் மீது குண்டர் சட்டம். அஸ்வத்தாமன் கண்டனம். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதியில் சிப்காட் அமைக்க தங்கள் நிலம் அபகரிக்கப்படுவதை எதிர்த்து போராடிய விவசாயிகள் 7 பேர் மீது குண்டர் சட்டத்தை திமுக அரசு ஏவி இருக்கிறது. மீண்டும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டிருப்பது விவசாயிகளை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக அரசு செயல்படுவது தெளிவாக தெரிகிறது. விவசாயிகள் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் பாஜக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் அப்படிங்கிற மாதிரி அஸ்வத்தாமன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மாதிரி பல கேள்விகள் தொடர்ந்து எழுப்புறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் திமுக அரசு தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. தமிழக காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்ட் இருந்ததுன்னா இந்நேரம் பல வழக்குகள் முடிக்கப்பட்டிருக்கும். ஆனா தமிழக காவல்துறைக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது இல்ல, அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் பல வழக்குகள் முடிக்கப்படாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இத மாதிரி எதிர்கட்சிகளும் நெட்டிசன்களும் பொதுமக்களும் கேட்கிற கேள்விகளுக்கு திமுக அரசும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்ல போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லையா, அது எவ்வளவு முக்கியமானது, இந்த வக்ஃபு வாரியத்தினால மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இஸ்லாமிய மக்களே வக்ஃபு வாரியத்தினால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோட நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, கண்டிப்பா இந்த பார்லிமெண்ட் செஷன்ல வக்ஃபு பில்ல கொண்டு வருவாங்கன்னுட்டு. அவங்களுக்கு ஏத்த மாதிரியே மகாராஷ்டிரால பாஜக அசூரத்தனமா வின் பண்ணிருக்காங்க. வேற
ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த வக்ஃபு பில்லுக்கு எதிராக பல இஸ்லாமியர்கள் பயங்கரமா போராட்டம் பண்ற மாதிரிலாம் நெரேட்டிவ் செட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. நம்ம எல்லாருமே அதை பார்த்திருந்தோம். ஆனா இப்போ பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வெளிப்படையா வக்ஃபு வாரியம் செய்யக்கூடிய அட்டகாசங்களை குறித்து பேசுறாங்க. ஓப்பனா பேசுறாங்க. வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக பேசுறாங்க. இப்போ அத மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழகத்திலயும் நடந்திருக்கு. இந்த வக்ஃபு வாரியம் செய்யக்கூடிய கேடுகெட்ட காரியங்கள்ல இஸ்லாமியர்களே பொதுவெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காங்க. இத கொஞ்சம் பாருங்க. பிரசித்தி பெற்ற மவுண்ட் ரோடு தர்காவை இழுத்து பூட்டி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். தர்கா நிர்வாகியின் பணிக்காலம் முடிந்தும் சட்டத்துக்கு புறம்பாக தர்காவில் பணியாற்றுவதாக குற்றச்சாட்டு. அப்படியே அவங்க பேசின அந்த வீடியோவும் கொஞ்சம் பாருங்களேன். மவுண்ட் ரோடு தர்காவுடைய ட்ரஸ்டிங்க 80க்கும் மேற்பட்ட ட்ரஸ்டிங் இருக்கிறோம். எல்லா ட்ரஸ்டிங்களும் இன்னைக்கு ஒன்று கூடி வக்ஃபு வாரியத்தை கண்டித்து எங்களுடைய உரிமை போராட்டத்தை இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து தொடங்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு வக்ஃப் போர்டு எந்தவித செவி சாய்க்காம அமைதியான முறையில் அமைதி காத்துன்னு இருக்கிறாங்க. நாங்களும் இந்த போராட்டத்தை இன்னும் நாங்கள் வீரியமாக செய்யணுன்ற நிலைக்கு தள்ளப்பட்டுன்னு இருக்கிறோம். தமிழக அரசு வக்ஃபு வாரியம் அதனோட இருக்கிறதுனால தமிழக அரசுக்கு இந்த உடைய விஷயங்கள் எதுவுமே தெரியப்படுத்துறது இல்லைங்க. சிஇஓ முதல் கொண்டு சேர்மன் முதல் கொண்டு வக்ஃப் போர்டில் எங்கெங்க போய் நாங்கள் மனுக்கள் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டோம். எங்களுடைய ட்ரஸ்டிங்க எங்களுடைய ஹைகோர்ட்டுடைய 1909 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் என்னன்னாக்கா, யார் யார் எத்தனை நாள் உக்காடுறாங்களோ அத்தனை நாள் முத்தவல்லிங்க. ஒருத்தர் 10 நாள் இருக்கலாம், 30 நாள் இருக்கலாம், அவங்க எல்லாமே அந்தந்த நாள் முத்தவல்லி. இதை வக்ஃபு வாரியம் ஒரு நபர் அவங்களே நியமிச்சு முதன்மை முத்தவல்லின்னு சொல்லி எங்களுக்குள்ளவே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி சையத் மசாருதீனின் தூண்டுதலில் எங்களை சொல்லனா தொல்லைகளை கொடுத்து இருக்கிறாங்க. இந்த தர்காக்கு நாங்கள் வரவிடாம பல அராஜகமான செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய உண்டியல் பணத்தை வக்ஃப் போர்டு எடுத்துன்னு போகக்கூடிய உரிமையே இல்லை, ரைட்ஸே இல்லை. இதுல உண்டியலுக்கு மட்டும்தான் வக்ஃப் போர்டுன்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் நாங்க உள்ள வரக்கூடாது, நாங்க உட்கார கூடாது சொல்லி வக்ஃப் போர்டு ஒரு ஆர்டரை எடுத்துன்னு வருது. இன்னைக்கு எங்களுடைய முறை நாங்க உட்காரக்கூடிய நேரத்தில் சையத் மசாருதீனை நாங்க உட்கார வைப்போம்னு சொல்லி ஒண்ணுமே கோர்ட் ஆர்டர் எந்த ஒரு ஆர்டரும் இல்லாம ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி சூப்பரிடென்ட் போட்டு எங்களை வஞ்சிக்கிறாங்க. ரெண்டாவது எங்களுடைய பணம் 10 வருடமா பல வருட கணக்கா எங்களுடைய பணத்தை எடுத்துன்னு போய் வக்ஃப் போர்டு அவங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கு. இது எந்த விதத்தில் நியாயம் நாங்க கேட்கிறோம். 10 வருடமா இருக்கக்கூடிய ட்ரஸ்டி போராடி இது குறித்து கொஞ்சம் டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஹிந்துக்கள் ஹிந்து அறநிலைத்துறைக்கு எதிராக பேசும்பொழுது ஒரு சில இஸ்லாமியர்கள் சம்பந்தமே இல்லாம வந்து பேசுவாங்க. இந்து அறநிலைத்துறை போயிடுச்சுன்னா கோயிலை யார் பார்த்துப்பா, அது எங்க விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். இதை பாருங்க, தர்கால இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. உண்டியலுக்காக மட்டும்தான் வக்ஃபு வாரியம் இருக்கு, வந்துட்டு அவங்களே இது மாதிரிலாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. இத மாதிரி ஒவ்வொருத்தவங்க தான் இருக்கணும், அவங்க இருக்கும்பொழுது அவங்களுடைய பொறுப்பு தான் அந்த தர்கா அப்படின்ற மாதிரி சட்டமே இருக்கு. ஆனா இந்த வக்ஃபு வாரியம் இது மாதிரி முதன்மை ஆளு இவங்க தான், இவங்களுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவினையை இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றது இஸ்லாமியர் தான். அவர் தான் சொல்றாரு, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, உங்க சைட்ல இருக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் பாருங்க, அப்புறமா இந்துக்கள் கிட்ட வந்து நீங்க பேசலாம். இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் குறித்து நாங்க பேசும்பொழுது தேவையில்லாம நீங்க வந்து பேசாதீங்க. உங்களுக்கு அதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. உங்களுக்கு பாஜகவை பிடிக்காதுன்னா பாஜகவை குறித்து விமர்சனத்தை முன்னெடுத்து வைங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்து மதத்துக்கு எதிராக பேசுறது, இந்து மத நம்பிக்கைகளுக்கு ஆதரவா பேசுறாங்களே அவங்களுக்கு எதிராக பேசுறது, கோவிலுக்கு ஆதரவா பேசுறாங்களே அவங்களுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. இங்கே பாருங்க, நீங்க சம்பந்தப்பட்ட இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் நீங்க பாருங்க. செய்திக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்த விஷயம், இது என்ன இந்து அறநிலைத்துறை விட மோசமா இருக்கு, இந்து அறநிலைத்துறை பண்ற மாதிரியே இவங்களும் பண்றாங்களே, அப்ப இந்து அறநிலைத்துறையும் இந்த வக்ஃபு வாரியம் ஒண்ணுதானா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல இஸ்லாமியர்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கிறது தெரியல போல. இஸ்லாமியர்கள் அவங்களே ஷாக் ஆயிட்டு தான் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்களை போட்டிருந்தாங்க. பாருங்க, வக்ஃபு வாரியத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களே போராட்டம் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமியர்களே. இந்த தர்கா இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தர்கா. இந்த இமேஜை பாருங்க, இசையமைப்பாளர் AR ரகுமான் வழிபடும் பழமையான தர்கா.
ஏஆர் ரஹ்மான் இருக்காரு இல்லையா, அவரு இந்த தர்கால தான் வழிபடுவாராமா. ரொம்ப பழமையான தர்கான்னு சொல்றாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இங்க நிறைய பேர் தமிழகத்துல மட்டும் நான் சொல்றேன், தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த வக்ஃபு வாரியத்துக்கு ஆதரவாகவும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராகவும் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்ப இது குறித்து என்ன சொல்ல போறாங்க? ஹிந்து அறநிலைத்துறை மாதிரிதான் இந்த வக்ஃபு வாரியம் செயல்படுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் பூதாகாரமா வெடிச்சிருக்கு. தமிழகத்துல மட்டும் இல்ல, ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல இது குறித்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதே எல்லாத்தையுமே அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க? அவங்க மீன்ஸ் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக பேசினாங்க இல்லையா, அவங்க எப்படி இந்த விவகாரத்தை சமாளிக்க போறாங்க? இதுக்கு எப்படி அவங்க முட்டு கொடுக்க போறாங்க? சில இஸ்லாமிய அமைப்புகள் மத்திய அரசு கொண்டு வர போற இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்ப இந்த இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்றாங்க பாருங்க, இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ரைட், கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை, அமெரிக்காவின் ஒப்புதலோடு போரை முடிவுக்கு கொண்டு வர ஒப்பந்தம். ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஒப்பந்தத்தை மீறி ஆயுதத்தை கையில் எடுத்தாலோ எல்லையில் பயங்கரவாதத்தை கட்டி எழுப்பினாலோ நாங்கள் தாக்குவோம். லெபனானுக்கு எதிரான போர் முடிவுக்கு வந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்யான்கு எச்சரிக்கை. அடுத்ததாக இத பாருங்க. 3 முஸ்லிம் உமன் அரஸ்டட் இன் கனெக்ஷன் வித் சம்பால். அந்த ஒரு இதுக்கு இந்த 3 இஸ்லாமிய பெண்களை கைது செஞ்சிருக்காங்க. இது குறித்து நாம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அப்படி நடக்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணமா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, அந்த பெண்கள் ஒருத்தவங்க வயசானதா வேற இருக்காங்க. அத மாதிரி ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு இவங்களா காரணமா இருந்திருக்காங்களாமா. இவங்களை கண்டுபிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இத பாருங்க. கட்டாய பிறந்தநாள் வாழ்த்து, ஆனந்த் ஐயாசாமி புகார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவி பகுதியில் செயல்படும் செய்யது மெட்ரிக் பள்ளியில் துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக யோகா பயிற்சி என்ற பெயரில் மாணவர்களிடம் தலா 500 வரை வசூலித்து அவர்களை பல மணி நேரம் நிற்க வைத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல கட்டாயப்படுத்தியதாக திமுகவினர் மீதும் பள்ளி மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் பாஜக ஸ்டார்ட் அப் பிரிவின் மாநில தலைவர் ஆனந்த் ஐயாசாமி புகார். கடைசியாக இத பாருங்க. இசைவாணி இருக்காங்க இல்லையா, இசைவாணி அக்கா, இந்த ஆபாச பாடகி இசைவாணி அக்கா, அவங்களை குறித்து ஒரு மீம் தான் இது. அச்சன் கோவில் போயிருக்கியா? இல்லைங்க. ஆரியங்காவு? இல்லைங்க. குளத்துப்புழை? இல்லைங்க. எருமேலி? இல்லைங்களே. சாம்பவர் வடகரை ஐயப்பன் கோவிலுக்கு? இல்லைங்களே. சரி, லோக்கல்ல இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு? இல்லைங்களே. ஆக பெண்கள் வரலாம்னு சொல்ற எந்த ஐயப்பன் கோவிலுக்கும் போகல, அப்புறம் என்ன டேஷுக்கு சபரிமலைக்கு மட்டும் போகணும்னு சொல்றேன் அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இந்த ஒரு மீமை போட்டிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் வாங்கி கிறிஸ்துவர். அவங்க இது மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கோ ஹிந்து கோயிலுக்கோ எல்லாம் போக மாட்டாங்க. சண்டே ஆனா சர்ச்சுக்கு போவாங்க, சர்ச்சுக்கு மட்டும் போவாங்க. சோழதான கண்டென்ட் மறுபடியும் மருத்துவ சிந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.